கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது விதிமீறல் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். ரூபி வணக்கம். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த தாவேகா கூட்டத்தில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் அவர்களுக்கு, அதாவது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையானது வழங்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இது ஒரு தவறான முன்னுதாரணம் என சுட்டிக்காட்டியிருந்தன. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தவறான முன் உதாரணம் என சுட்டிக்காட்டி அந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதையடுத்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதே சமயம் பணி ஆணை ரத்து விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பணி நியமன ஆணை ரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்தும் கூட ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரபாகரன், செல்வகுமார், ஆனந்த ஜோதி ஆகியோர் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது மேலும் சிலர் இந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பணி ஆணை ரத்துக்கு எதிராக அவர்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அனைத்து மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் எந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் நிலையில் வரும் 14ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரோபி, விவரங்களுக்கு நன்றி கிருபா.